வணக்கம். வரலாற்றிலேயே ரொம்ப இருண்ட ஒரு நேரத்துல ஒரு மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த வாக்குறுதி புரிந்துச்சு. அந்த நம்பிக்கையோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்று நீ என்னோட பரதீசில் இருப்பாய். இந்த வார்த்தைகளோட உண்மையான பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும், அந்த சிலுவை அறைஞ்ச அந்த நாளுக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கதை கிடையாது, இல்ல ஒரு உருவகமும் கிடையாது. இது நிஜமாவே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். இயேசுவ சிலுவையில அறைஞ்ச அன்னைக்கு நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. சரி, வாங்க அந்த புனித வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கற்பனை பண்ணி பார்ப்போம். 2 குற்றவாளிகளுக்கு நடுவுல இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. இது அப்போ ரொமானியர்கள் கொடுக்குற ஒரு பயங்கரமான தண்டனை. அந்த இடம் முழுக்க ஒரே சோகம், டென்ஷன், அப்படி ஒரு சூழல். யோசிச்சு பாருங்க, இயேசு 2 குற்றவாளிகளுக்கு நடுவுல இருக்காரு. சுத்தி ஒரு பெரிய கூட்டம் வேடிக்கை பாக்குது. சில பேர் கேலி பண்றாங்க, சில பேர் சந்தேகப்படுறாங்க. அந்த இடமே வலியாலையும் ஒரு விதமான பதட்டத்தாலையும் நிறைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிலுவையில இருந்த 3 பேருமே ஒரே மாதிரி கொடூரமான வலிய அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இங்கதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமே வருது. ஒரே மாதிரி விதி, ஒரே மாதிரி வலி, இத அனுபவிச்ச அந்த 2 குற்றவாளிகளும் 2 பேரும் 2 விதமா நடந்துக்கிட்டாங்க. அதுதான் எங்க ஆச்சரியமே. இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் கேலி செஞ்ச அந்த குற்றவாளி, அவனோட முழு கவனமும் இந்த உலகத்து வழியிலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுங்கிறதுல தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ, அப்புறம் எங்களையும் காப்பாத்துன்னு சொன்னான். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, மனசு திருந்தின அந்த குற்றவாளி, அவனோட கவனம் முழுக்க பரலோக ராஜ்யத்து மேல இருந்துச்சு. ரொம்ப தாழ்மையா, ஐயோ இவர் எந்த தப்பும் பண்ணலையேன்னு சொல்லி தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டான். அந்த மனசு திருந்தின குற்றவாளி சொன்ன அந்த வார்த்தைகளும் அவன் அடுத்து கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வியும் தான் அந்த முழு சம்பவத்தோடவே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அவனுக்கு இருந்த வலி, அவன் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் தாண்டி அவன் முழு நம்பிக்கையோடையும் தாழ்மையோடையும் இயேசுவை பார்த்து கேட்டது இது மட்டும்தான். இயேசுவே, நீங்க உங்க ராஜ்யத்துக்குள்ள போகும்போது என்னைய கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் யோசிப்போமா, அவ உண்மையில என்ன கேட்டா? அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும்? பாருங்க, அவன் என்னைய சிலுவையிலிருந்து இறக்குங்கன்னு கேட்கல, இல்ல இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வைங்கன்னு கேட்கல. அவன் கேட்டது ரொம்ப சிம்பிள், என்னைய ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது என்ன காட்டுதுன்னா, அவனுக்கு இந்த உலக மீட்பை விட அந்த நித்திய வாழ்க்கை மேலதான் முழு கவனமும் இருந்திருக்கு. சரி, அந்த தாழ்மையான வேண்டுதலுக்கு இயேசு என்ன பதில் சொன்னாருன்னு பார்க்கலாமா? இதுதான் சிலுவையிலிருந்து வந்த 2வது வார்த்தை. சொல்லப்போனா சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு தருணம் இது. இயேசு சொன்னாரு, நான் உண்மையாவே உனக்கு சொல்றேன், இன்னைக்கே நீ என் கூட பாரதீஸ்ல இருப்ப. அவ்ளோ பலிகளுக்கு நடுவுலயும் இயேசு அந்த ரட்சிப்ப கொடுத்தாரு. அந்த பதில்ல இருந்த இன்று அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? அதோட பவர் ரொம்ப பெருசு. இயேசு எப்பயாவதுன்னோ அப்புறமானோ சொல்லல, இன்றுன்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரட்சிப்புக்கு வெயிட்டிங் பீரியட்லாம் கிடையாது. நம்பிக்கை உடனடியானது, அமைதியும் உடனடியானது. அடுத்து பரதீசு. இந்த வார்த்தைக்குள்ள அவ்ளோ அர்த்தம் இருக்கு. அது அமைதி, சந்தோஷம், கடவுள் கூட எப்பவுமே இருக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் குறிக்குது. சாகுற நிலைமையில இருந்த அந்த மனுஷனுக்கு அவனோட கஷ்டம் எல்லாம் முடிய போகுது, ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியா அது இருந்துச்சு. அப்போ இந்த முழு உரையாடலோட மைய கருத்து என்ன? அதுதாங்க கிருபை. அதாவது, நாம செய்யற செயல்களை விட நம்மளோட விசுவாசம் எவ்ளோ முக்கியங்கிறத இது காட்டுது. இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வர உண்மை இதுதான். ரட்சிப்புங்கிறது நம்ம எவ்ளோ நாள் நல்லவங்களா வாழ்ந்தோங்கிறத பொறுத்ததில்ல, நம்மளோட பதவி அந்தஸ்த பொறுத்தும் இல்ல. அது விசுவாசத்தால மட்டுமே கிடைக்கிற ஒரு பரிசு. யோசிச்சு பாருங்க, அந்த குற்றவாளிக்கு அவனோட தப்ப சரி செய்ய நேரமும் இல்ல, நல்லது செய்ய வாய்ப்பும் இல்ல. ஆனா அவனோட விசுவாசம், அந்த ஒண்ணு மட்டுமே அவனுக்கு ரட்சிப்ப கொடுத்துச்சு. சொல்லப்போனா, அந்த குற்றவாளியோட செயல்களை நம்ம கிருபைய அடையறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே பார்க்கலாம். ஸ்டெப் 1, உண்மையை ஏத்துக்கிறது. அவன் இயேசு நிரபராதின்னு சொன்னா தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டான். ஸ்டெப் 2, தாழ்மையா நடந்துக்கிறது. அவன் எதுவுமே டிமாண்ட் பண்ணல, கேட்டான். ஸ்டெப் 3, நம்பிக்கையோட கேக்குறது. அவன் இயேசுவோட ராஜ்யத்தை நம்புனான். ஃபைனலா ஸ்டெப் 4, கிருபையை பெற்றுக்கொள்வது. இயேசு அவனோட வேண்டுதல ஒரு வாக்குறுதியா மாத்தி நிறைவேற்றினாரு. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் இது. ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்ளோ பெரிய இருட்டுக்குள்ள இருந்தாலும் அங்க ஒரு நம்பிக்கை பிறக்கும். சிலுவை மேலேயே அந்த கடைசி நேரத்திலேயே ரட்சிப்பு சாத்தியமாச்சு.
சரி, இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். அந்த 2 குற்றவாளிகளுமே இயேசுவுக்கு பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும்தான் விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தான். அப்போ எது நிஜமாவே நம்மள நம்பிக்கைக்கு பக்கத்துல கொண்டு போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.